இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா திருக்க மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். நான் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் திருக்க மீன் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 7 பூண்டு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு. இதை நம்ம வந்து மிக்சியில் சேர்த்து நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அது கூடவே நான் வந்து 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு 7-8 பூண்டு பல் உரித்து வச்சுருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து ஒரு சட்டி வச்சுக்கிறேன், மண் சட்டி தான் வைக்க போகிறேன். இப்போ இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு நான் ஒரு மண் சட்டி வச்சுட்டேன், அது சூடாயிடுச்சு. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்த உடனே அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் சேர்த்துக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடுகு சேர்த்துக்கிறேன். அது கடுகு வெடித்ததுமே நான் எடுத்து வச்சுருக்கிற பூண்டு அதோடு சேர்த்துக்கிறேன். அந்த பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கிற கருவேப்பிலையும் அது கூடவே நான் வந்து சேர்த்துக்கிறேன். இது நல்லாவே வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். அது கூட நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த டைமில் நான் எதுக்கு இந்த மீன் செய்கிறேன்னா, நமக்கு வந்து இந்த பேக் பெயின், இந்த இடுப்பு வலி, இந்த கை கால் வலி இந்த மாதிரி இருக்கும்போது இந்த திருக்க மீன் குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் வந்து நம்ம வந்து இந்த மழை சீசனில் வந்து நமக்கு எல்லாமே வந்து மாறும். அந்த டைமில் வந்து மிளகு ஜீரகம்லாம் சேர்த்து செய்யும் போது நமக்கு வந்து கோல்டு பிடிச்சிருந்தா கூட நமக்கு வந்து அது க்யூர் ஆகும். அதனால தான் நான் வந்து இந்த டைமில் வந்து நான் இதை சமைச்சு நாங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம். கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இந்த மீன் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கி செய்யுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி அதோட எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா அது வந்து அந்த சூடுலேயே நல்லா மேஷ் ஆகிடும் தக்காளி. அதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமாக நமக்கு வந்து வதங்கிடும். அதனால் நான் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அந்த தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டு நம்ம வந்து ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம மூடி எடுத்துட்டோம். நல்லாவே தக்காளி பாருங்கள் நல்லாவே மசிஞ்சிருச்சு. அதில் எண்ணெயிலே நல்லா மேஷ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அது கூடவே நம்ம வந்து அரைச்சி வச்ச விழுது எடுத்து சேர்த்துக்கலாம். அந்த மிளகு இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சோம் பார்த்திங்களா, அந்த விழுது எடுத்து சேர்த்துக்கலாம் நம்ம. அது கூடவே தேவையான அளவுக்கு நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து நான் சேர்க்குறேன். குழம்பு மிளகாத்தூள் வந்து இப்போ அது கூடவே நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ அது ஈக்குவலாக உங்களுக்கு வந்து காரம் வந்துடும். இது குழம்பு மிளகாத்தூள் இருந்ததுன்னா நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லாவே மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மிளகாத்தூளை நம்ம பச்சை வாசனை போனவுடனே நான் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். புளி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க வேணாம், தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணியாக வைக்க வேண்டாம். குழம்பு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் திக்னஸாக குழம்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அதுக்கு மிளகு ஜீரகம்லாம் வச்சு செய்யும் போது தண்ணியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் அது வந்து அப்படியே கொதிக்கட்டும். நல்லாவே கொதிச்சிருச்சு. நல்லாவே கொதிச்சிருச்சு பாருங்க. 2 பச்சை மிளகாய் அதோட சேர்த்துக்கிறேன். அந்த பச்சை மிளகாய் கூட நான் எடுத்து வச்ச திருக்க மீனை வந்து இப்போ நம்ம எடுத்து வச்ச மீனும் அதோட சேர்த்துக்கலாம். அந்த திருக்க மீன் பாருங்க நல்லா வந்து நல்ல சதையா இருக்கு பாருங்க. நல்லா இது வந்து பெரிய திருக்கையில கட் பண்ணி கொடுத்த பீஸ். இது இந்த மாதிரி இருந்ததுன்னா சூப்பரா இருக்கும் நமக்கு. இது எல்லாமே நம்ம அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். எல்லாமே போட்டாச்சு. நல்லா கொதிக்கட்டும். இப்போயே கொஞ்சம் திக்காயிடுச்சு குழம்பு. இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். ஏன்னா இந்த குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக சாப்பிட்டா நல்லா இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி
கிரேவியாக வர மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. கொதிக்கட்டும். நல்லா ஒரு 4லேருந்து 5 அப்படியே நிமிஷம் கொதிக்கட்டும். அந்த மீனெல்லாம் வெந்துச்சுன்னா போதும். இப்போ நல்லாவே கொதிச்சிருச்சு பாருங்கள். நல்லா கொதிச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிச்சிருச்சு. இப்போ பாருங்கள் நல்லா மீனெல்லாம் நல்லா வெந்திருக்கு. எடுத்து நம்ம கரண்டியில் பார்க்கும் போதே தெரிஞ்சிடும் நல்லாவே மீனெல்லாம் வெந்துருச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்க கொத்தமல்லி அது கூடவே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்து திருக்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.